Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு கேரக்டர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எக்ஸல் ஃபார்முலா வச்சு எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன்ஸ் mid, left, length, find. இந்த நாலு தான் யூஸ் பண்ண போறோம். இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிள் ஒரு இமெயில் ஐடி எடுத்திருக்கோம். அந்த இமெயில் ஐடியோட ஃபார்மேட் first name dot last name அப்புறம் அந்த கம்பெனியோட டொமைன் @abc.com அப்படின்னு நம்ம சும்மா எடுத்திருக்கோம். லாஸ்ட் நேம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றதுனால இந்த டாட்டுக்கும் அட்டுக்கும் இடையில இருக்கக்கூடியது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்றது தான் நம்மளோட தேவையே இப்போ. சரிங்களா? லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்றது டாட்டுக்கு அப்புறம் இருக்கிறது, அட்டுக்கு முன்னாடி இருக்கிறது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? அட்டுக்கு முன்னாடி இருக்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதை நம்ம லெஃப்ட் ஃபார்முலா வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஃபார்முலா நம்ம உங்களுக்கு என்ன கேட்கும்? எத்தனை கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ எத்தனை கேரக்டர், அட்டுக்கு முன்னாடி எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அத்தனை கேரக்டர்ஸ் வேணும் இல்லைங்களா? ஸோ அப்போ அட்டோட லொகேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபைண்ட் அட்டை கண்டுபிடி இதுல அப்படி சொல்லிட்டு லொகேஷன் அப்படின்னு சொன்ன உடனே 14 அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை லெஃப்ட்ல யூஸ் பண்ணலாம் பாருங்க. லெஃப்ட் இந்த டெக்ஸ்ட்ல இத்தனை கேரக்டர்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம இதையே செலக்ட் பண்றோம். அட்டோட சேர்ந்து வருது. ஆனா நமக்கு என்ன பண்ணணும்? அட் வரக்கூடாது. கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க மைனஸ் அட்டோட லென்த் 1 கொடுத்துக்கலாம். ஆனா அட்டு இல்லாம இங்க மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருந்தா ப்ராப்ளமா இருக்கும் இல்லைங்களா? அதனால நம்ம சேஃபர் சைடுக்கு அட்டோட லென்த் அப்படின்னு கொடுத்து இங்க க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அலைசா டாட் செல்வம் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு லெஃப்ட்ல. ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ அலைசா டாட் செல்வம்ல இருக்கக்கூடிய செல்வம் மட்டும் வேணும். அதாவது டாட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது வேணும். ஒரு பகுதி முடிச்சிட்டோம், அட்டுக்கு முன்னாடி இருக்குதுன்றத. இப்போ டாட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பகுதி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா மிட் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். மிட் உங்களுக்கு என்ன கேட்கும்னா எதுல இருந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். எதுல இருந்து அப்படின்னு சொல்றது டாட்ல இருந்து, டாட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுல இருந்து அப்படின்னு சொல்றது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? மறுபடியும் ஒரு ஃபைன் போட்டு டாட்டை கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லணும். டாட் இதுல எத்தனாவதா இருக்கு அப்படின்னு கண்டுபிடின்னு சொன்னோம். இதுல டாட் உங்களுக்கு எத்தனாவதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7ஆவதா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? மிட் சொல்லிட்டு இந்த கேரக்டர்ல இருக்கக்கூடிய 7ஆவதுல இருந்து நீ ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் லென்த்தே கொடுத்துடலாம். இதுல என்ன இருக்கோ அந்த லென்த் ஃபுல்லுமே நீ எடுத்துட்டு வா அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இங்க பாருங்க டாட் செல்வம் வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? இதுக்கு முன்னாடி அட் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம மைனஸ் பண்ணணும். இதுல டாட் வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக, ஏன்னா அதுக்கு அப்புறம் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ஆனா டாட்டுக்கு பின்னாடி இருக்கிறது அப்படின்னு சொல்றதுனால அங்க மைனஸ் பண்ண நம்ம இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா பிளஸ் பண்ண போறோம். பிளஸ் லென்த் ஆஃப் அதேதான் இங்க இருக்கக்கூடிய கேரக்டர் லென்த் என்னவோ அதை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா செல்வம் அப்படின்றத மட்டும் பர்ஃபெக்டா எக்ஸாக்ட் ஆயிடுச்சு பாருங்க. இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப். இதே நம்ம ஒரே ஃபார்முலாவா ஒரே ஸ்ட்ரெச்ல எழுதணும் அப்படின்னு சொன்னா நமக்கு தேவை மிட் ஃபார்முலா என்ன டெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னா அலைசா டாட் செல்வம் வரணும் இல்லைங்களா? அப்போ லெஃப்ட் எடுத்துட்டு இதுல இருக்கக்கூடிய லெஃப்ட்ல நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்றது ஃபைண்ட் அட்டை கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அட் இந்த டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய அட் -1 இல்ல மைனஸ் லென்த் ஆஃப் இந்த கேரக்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் லெஃப்ட். நம்ம அலைசா டாட் செல்வம் வந்துடுச்சு. அடுத்து நம்ம இப்ப என்ன பண்ணுவோம்? ஸ்டார்ட் நம்பர் அப்படின்னு கேட்கறது. ஸோ ஸ்டார்ட் நம்பர் அப்படின்னு சொல்றது நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஃபைண்ட் இப்போ டாட்டை கண்டுபிடி. டாட் இதுல எத்தனாவது கேரக்டரா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு ஆனா பிளஸ் லென்த் ஆஃப் டாட் விச் இஸ் ஆக்சுவலி 1 லென்த் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு எத்தனை கேரக்டர்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் கேரக்டர்ஸே எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்றோம். நம்ம போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டா செல்வம் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா? இதுதான் நமக்கு இங்க யூஸ் பண்ணிருக்க ஃபார்முலா. அதே தான் நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்க ஃபார்முலா. இது உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்களும் அதே நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.